ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அதை மட்டும் அமல்படுத்துங்க. எவன் பொண்ணை தொடுறானோ அவன் தலையை வெட்டுற மாதிரி. இது வந்து யாரு எவன் பொம்பளை பிள்ளைய தொடுறானோ அவன் தலையை வெட்டணும், இல்ல தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்பதான் பொம்பளை பிள்ளை மேல தொடுறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. அதை மட்டும் நீங்க செய்யுங்க. நாங்க ஒரு 12 மணிக்கு கூட போக முடியல, எங்களால சுதந்திரமே கிடையாது. ஆனா பிள்ளைகளுக்கு வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அதை மட்டும் அமல்படுத்துங்க. எவன் பொண்ணை தொடுறானோ அவன் தலையை வெட்டுற மாதிரி அவனுக்கு இது கொடுக்கணும்யா. அதை மட்டும் நீங்க செய்யுங்க. நாங்க ஒரு 12 மணிக்கு கூட போக முடியல, எங்களால சுதந்திரமே கிடையாது. நாம புதூர் இந்த கோரிக்கையை மட்டும் நீங்க செய்யுங்க. பலாப்பழம் எப்படி முள்ளா இருக்கோ அதுல உள்ள பழங்கள் வந்து நம்ம வெளியில பாய்க்கிற அது முள்ளா இருக்கும், ஆனா குத்தம். ஆனா பிள்ளைக்கு அதை சாப்பிட்டோம்னா எவ்வளவு திட்டிக்குமோ உங்க ஆட்சி வரணும். ஆனா எங்களுக்கு கோரிக்கை வந்து பஸ் கிடையாது. எங்களுக்கு 2 பஸ் தான் வருது, சாயந்தரம் 1 ஈவினிங் 1 தான் சார் வருது. இடையில பஸ் கிடையாது. நாங்க அங்க இருந்து 3 மைல் தூரம் அங்க இருந்து நாங்க நடந்து வரணும் சார். ஆட்டோவுக்கு பைசா கொடுத்து வரணும், இருக்கிறவங்க கொடுத்து வராங்க, இல்லாதவங்க இந்த வெயில நடந்து வரணும் சார். பஸ்ஸுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி தந்துருங்க. வயசு பிள்ளைகளே தாய்மார்களே, நமது ஒரு சகோதரி வந்து 2 கோரிக்கைகளை இங்கே வைக்கிறார்கள். தேவையான பஸ் வசதி இங்கு இல்லாத காரணத்தினால் பள்ளி மாணவர்களும் நாங்களும் பெண்களும் தாய்மார்களும் மிகவும் சிரமப்பட்டுதான் நடந்து சென்று போய் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுக்கு தேவையான பஸ் வசதி செய்தரப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உறுதியாக மாவட்ட ஆட்சித்தலைவரால் பேசி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நாங்கள் பாதுகாப்பாக சென்று வர முடியவில்லை, சிறுமிகள் சிறுவர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். காவல்துறை மாவட்ட காவல்துறை அதிகாரிகளும் இவருக்கு கலந்து பேசி உரிய நடவடிக்கை சட்டப்படி எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அந்த நியூஸ் தான் சார் கேட்குற மாதிரி இருக்கு. காலையிலேயே அதை கேட்டோடனே நம்மளுக்கே டென்ஷன் ஆச்சு. ஏன்னா நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுக்கோயா. நீங்க வந்து நீங்க வரணும், கண்டிப்பா வரணும். வந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த இதை வந்து எங்களுக்கு நிறைவேற்றுவீங்க. எது வேணாலும் போட்டும், இந்த பொம்பளை பிள்ளை விஷயத்துல மட்டும் நீங்க எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து தருவீங்க. ஆனா எவன் சொல்றானா அவன் தலை இருக்கக்கூடாது சார். அது மட்டும் எந்த ஊர்லக்கா? எந்த ஊருக்கா? உங்க பேரு? உங்க பேரு ராதிகா. நீங்க எந்த ஊரு? ஐயாட்ட என்ன கோரிக்கை வச்சு சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன கோரிக்கை வச்சீங்க சொல்லுங்கக்கா. என் அப்பா பேரு வந்து விஜயராமன், அம்மா பேரு வந்து ராமேஸ்வரன். நான் வந்து அண்ணாவுல இருந்து புதுவூர்ல வந்து கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன். ஐயாட்ட வந்து என்ன கோரிக்கை வச்சீங்க? என்ன கோரிக்கை வச்சேன்னா எங்க ஊருக்கு பஸ் வர மாட்டேங்குது, அடிக்கடி ரொம்ப சிரமப்படுறோம். சின்ன பிள்ளைய பெரியவங்க ரொம்ப வயதானவங்க எல்லாம் பஸ்ல வர முடியல, ரொம்ப சிரமப்படுறாங்க. எங்களுக்கு பஸ் வசதி செஞ்சு தரணும். 2வது வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நியூஸ திறந்த உடனே சின்ன பிள்ளைல இருந்து பெரிய பிள்ளைய வரைக்கும் இந்த ரிப்போர்ட் வந்துகிட்டே இருக்கு. இது யாராவது ஏற்பாடு பண்ணி ஏதாவது முடிவு பண்ணி தராங்களா? கிடையாதுல்ல. நம்ம நியூஸ்ல கேட்கிறோம், அதை கேட்டுட்டு அப்படியே நம்ம காது வாக்குல விட்டுட்டு போயிடுறோம். இது வந்து யாரு எவன் பொம்பளை பிள்ளைய தொடுறானோ அவன் தலையை வெட்டணும், இல்ல தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்பதான் பொம்பளை பிள்ளை மேல தொடுறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. இப்ப யார்கிட்ட கோரிக்கை வச்சீங்க? பன்னீர்செல்வம் அவர் என்ன சொன்னார்? அதுக்கு நிறைவேற்றி தரேன்னு சொல்லியிருக்காரு, கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. உங்க பேருக்கா? என் பேர் ராதிகா. ஓகேக்கா. புதூர். நான் வந்து 200 காடியெல்லாம் வரல சார். இந்த கோரிக்கையை வைக்கிறதுக்காண்டி தான் சார் நான் வந்திருக்கேன். எதுக்காண்டி வந்தீங்க? அதெல்லாம் வேண்டாம், சொல்லுங்கக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார். படிச்சிருக்கோம், ஆனா அதுக்கு உள்ள ஜாப் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அது வந்து கேட்கற மாதிரி இல்ல. நாங்களும் டீச்சர் ட்ரைனிங் தான், டெட் எக்ஸாம் அது இதுன்னு சொன்னாங்க, அதுக்கும் ஒண்ணு இல்லாம போச்சு. இந்த மாவட்டத்துல வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த மாவட்டம் சொல்லல, எல்லாருக்கும் பொதுவா தான் பேசுறேன். நான் வந்து எங்க ஊருக்காண்டி எல்லாம் பேசல, தமிழ்நாடு ஸ்டேட் எல்லாருக்காண்டியும் பேசுறேன், அவ்வளவுதான். ஆனா பிள்ளைகளுக்கு வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் இது ஒண்ணு